லாஸ்ட் ஃபியூ டேஸாக கண்டிப்பாக நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் எதை ஓப்பன் பண்ணாலுமே இந்த 888 போர்ட்டலை பற்றியும், லயன் கேட்ஸ் போர்ட்டலை பற்றியும் பார்த்துருப்பீங்க. 2மே ஒன்று தாங்க. பட் சில பேர் இதில் நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸு சொல்லியிருப்பாங்க. சில பேர் நீங்கள் பேப்பரில் மட்டும் எழுதி பேப்பரை மடித்து வச்சா போதுன்றாங்க. சில பேர் பே லீஃபில் நீங்கள் எழுதி அதை பேர்ன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதாவது பிரியாணி இலையில் உங்கள் ஆசைகளை எழுதி அதை நீங்கள் பேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் நீங்கள் பேர்ன் பண்ணக்கூடாது, பேர்ன் பண்ணிங்கன்னா உங்கள் ஆசைகள் நிறைவேறாதுன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் நிறைய சொல்லிட்டு தான் இருக்காங்க. பட் உண்மையாக இந்த 88 போர்ட்டல், லயன் கேட்ஸ் போர்ட்டல் உண்மையாகவே இருக்கா? அது ரியலா? இதனால் நம்ம கண்டிப்பாக நம்ம மேனிஃபெஸ்டிகேஷன் பண்ணுறதெல்லாம் நடக்குமா? இதில் எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறது? இவ்வளோ மெத்தட் சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்களோட எல்லா டவுட்ஸுக்குமே இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது ஒரு நல்ல கிளாரிஃபிகேஷன் கண்டிப்பாக கிடச்சிருக்கும். ஸோ கைஸ், நான் உங்கள் திவ்யா. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஷேட்ஸ் ஆஃப் திவ்யா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லயன் கேட்ஸ் போர்ட்டல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 8 தான் ஸ்டார்ட் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது ஜூலை 26லேருந்து ஆகஸ்ட் 12 to 15 வரைக்கும் இந்த போர்ட்டல் இருக்கும். அன்றைக்கி நீங்கள் மேனிஃபெஸ்டிகேஷன் பண்ணுறது இது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகஸ்ட் 8 பார்த்திங்கன்னா அன்றைக்கி வைப்ரேஷன் டே. சன், எர்த் அண்ட் ஸ்டார் இது 3மே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் அலைன் ஆகி இருக்கும். ஸோ அதனால் உங்களோட எனர்ஜி பீக் லெவலில் இருக்கிறதுனால அன்றைக்கி நீங்கள் மேனிஃபெஸ்டிகேஷன் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் 888 போர்ட்டல்னும் அதை சொல்கிறாங்க. உங்களுக்கு லயன் கேட்ஸ் போர்ட்டலை பற்றியும் 888 போர்ட்டலை பற்றியும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். நிறைய பேருக்கு மேனிஃபெஸ்டிகேஷன் பண்ணி நடந்திருக்கு, நிறைய பேருக்கு நடக்காமலும் இருந்திருக்கு. இதுக்கு நடுவில் நிறைய ரீசன்ஸும் இருந்திருக்கு. இதை பற்றி வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். நீங்கள் எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. 888 போர்ட்டல் ட்ரஸ்ட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. பிகாஸ் ஒரு சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் பே லீஃபில் எழுதி அதை பேர்ன் பண்ணணும். சில பேர் பேப்பரில் எழுதி பேர்ன் பண்ணணும். சில பேர் பேப்பரில் எழுதுறீங்களா, எதில் எழுதுனாலும் இந்த கலரில் பெனில் எழுதுங்க, அந்த கலர் பெனில் எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. சில பேர் நீங்கள் பேர்ன் பண்ணவே கூடாது, பேர்ன் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் எழுதியிருக்க விஷயம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ இருக்குது. ஏன் ஒருத்தவங்க ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க? இதை பற்றி பார்க்கலாமா? மேனிஃபெஸ்டிகேஷனுக்கு எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் மெத்தட்ஸும் கிடையாது. நீங்கள் இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணணும், இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணால் தான் உங்கள் மேனிஃபெஸ்டிகேஷன் ஒர்க் ஆகும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. மேனிஃபெஸ்டிகேஷனை சில பேர் ஸ்பிரிச்சுவலோட கனெக்ட் பண்ணிப்பாங்க. சில பேர் ஜேர்னலிங் பண்ணி அஃபர்மேஷன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களோட கனெக்ட் பண்ணிப்பாங்க. சில பேர் நியூமராலஜியோட கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ பேசிக்காக மேனிஃபெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கான டூல்ஸ் தான் இதே தவிர மேனிஃபெஸ்டிகேஷனில் இது கிடையாது. இதில் மெயினாக நீங்கள் மேனிஃபெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு தேவைப்படுற முக்கியமான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி. உங்களோட டிசையர், உங்களோட ஆசை என்ன அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கணும். எதுக்காக நீங்கள் இந்த ட்ரீம் வச்சுருக்கீங்க, இந்த ட்ரீம் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட், இந்த மாதிரி ஏன் இந்த ட்ரீம், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கணும். நெக்ஸ்ட் அதை நீங்கள் பிலீவ் பண்ணணும், எமோஷ்னலி பிலீவ் பண்ணணும், நீங்கள் ரொம்ப ட்ரஸ்டபுளாக பிலீவ் பண்ணணும். ஓகே. தேர்ட் திங், கன்சிஸ்டன்சி ஆன் ஆக்ஷன். ஆக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பிலீவ், ஆக்ஷன், கிளாரிட்டி இது எல்லாமே சேர்ந்தது தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேனிஃபெஸ்டிகேஷன். மேனிஃபெஸ்டிகேஷன்றது இட்ஸ் நாட் ஒன்லி லைக் நீங்கள் விஷ் பண்ணால் போதும் கண்டிப்பாக நடந்துடும். நோ. விஷ் பண்ணுறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு உங்களோட மைண்ட் செட், உங்களோட பிலீஃப் அண்ட் உங்களோட ஆக்ஷன்ஸ் இது எல்லாமே சேர்ந்து இருந்தால் தான் உங்களுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ இதில் நிறைய பேர் நிறைய மெத்தட் சொல்லியிருக்காங்க. இதில் எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறதுனா, எந்த மெத்தடை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவாக ஃபீல் ஆகுது, ரொம்ப எனர்ஜியாக ஃபீல் ஆகுது, தென் எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு சில பேருக்கு அந்த பே லீஃபில் எழுதி பேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு பாசிட்டிவாக ஃபீல் ஆகும். சில பேருக்கு ரொம்ப எனர்ஜியாக ஃபீல் ஆகும், உங்களோட எனர்ஜி பீக்கில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். தென் ஃபாலோ திஸ். ஸோ இதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, நீங்கள் இந்த மெத்தட் தான் பண்ணணும், இந்த மெத்தட் தான் பண்ணணுன்ட்டு. which method if you feel comfortable, in which method if you feel your energy is high, if you feel powerful, then அந்த மெத்தடை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். அட் தி எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ஒன்றுத்தில் மட்டும் கிளாரிட்டியாக இருங்க. பிகாஸ் திஸ் ஆர் ஜஸ்ட் டூல்ஸ். ஓகே. அதுக்கு பின்னாடி நீங்கள் அதை நம்பணும், உங்களுக்கு அந்த மைண்ட் செட் இருக்கணும், தென் ஆக்ஷன்ஸில் கன்வெர்ட் பண்ணணும், கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். இதெல்லாம் பண்ணால் தான் ரிசல்ட் வரும்.
நான் எப்பயுமே எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, 1லேருந்து 8 வரையும் ஒரு A4 ஷீட் எடுத்து 1லேருந்து 8 நம்பர்ஸ் போட்டுட்டு, ஒரு நம்பர்லேயும் வந்து என்னோட டிசையர் வந்து ஆல்ரெடி அச்சீவ் பண்ண மாதிரி எழுதுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ஜாப் வேணும்னா, நான் ஆல்ரெடி அந்த ஜாபில் இருக்க மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதி மடித்து என்னோடய பீரோவில் வச்சுப்பேன். இது நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட். உங்களுக்கு எந்த மெத்தட் ஃபாலோ பண்ண கன்வீனியண்ட்டாக இருக்கோ, அந்த மெத்தடை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். வீடியோட பிகினிங்கில் சில பேருக்கு மேனிஃபெஸ்டிகேஷன் ஒர்க் ஆகுது, சில பேருக்கு ஒர்க் ஆகலை. என்ன ரீசன்னு நான் இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் மேனிஃபெஸ்டிகேஷன் ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஸோ தட் மேனிஃபெஸ்டிகேஷன் பண்ணி ஒர்க் ஆகாதவங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க என்னன்ட்டு. ஏன் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கணும். ஓகே, கிளாரிட்டி. செகண்ட், நீங்கள் வந்து பிலீவ் பண்ணணும். பிலீவும் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, அஃபர்மேஷன்ஸ் எழுதுறீங்க, விஷுவலைசேஷன் பண்ணுறீங்க, இது எல்லாமே பண்ணுறீங்க. இது நீங்கள் ஆக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஜாப் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த ஜாபில் இந்த ஜாப் தான் கிடைக்கணும், இந்த ஃபீல்டு தான் கிடைக்கணும்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிளாரிட்டி கொண்டு வந்துட்டீங்க உங்கள் டிசையரில். நெக்ஸ்ட்டு வந்து அதை பிலீவ் பண்ணுறீங்க. கண்டிப்பாக நான் அந்த ஜாபில் ஜாயின் பண்ணிடுவேன் பிலீவ் பண்ணுறீங்க. அதை வச்சு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. டெய்லி ப்ரெசன்ட் டென்ஸில் பேப்பரில் எழுதுறீங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, அஃபர்மேஷன்ஸ் பண்ணுறீங்க, டெய்லி விஷுவலைசேஷன், இந்த மாதிரி எல்லாமே பண்ணுறீங்க. ஆனாலும் உங்களுக்கு ஜாப் கிடைக்கல. ஏன்? நீங்கள் அதை வந்து ஆக்ஷனாக கன்வெர்ட்டபிள் பண்ணிங்களா? மேனிஃபெஸ்டிகேஷன் ஒர்க் ஆகிறவங்க ஜஸ்ட் எழுதுறதோட நிறுத்திக்காமல் அதை ஆக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஜாப் கிடைக்கிறதுக்கு நம்மளால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, அது ரிலேட்டடான ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஒரு ஆக்ஷன்ஸ் தான். ஓகேவா? ஸோ நம்ம மேனிஃபெஸ்டிகேஷன்றது இட்ஸ் நாட் அபவுட் விஷிங். மேனிஃபெஸ்டிகேஷன்றது நம்ம ட்ரீமை நோக்கி நம்மளோட பிலீவ், நம்மளோட எமோஷன்ஸ், நம்மளோட எனர்ஜி, நம்மளோட ஆக்ஷன்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம ட்ரீமை நோக்கி இருக்கணும், அது ரிலேட்டடாக இருக்கணும். ஸோ இதுதான் மேனிஃபெஸ்டிகேஷன். ஸோ இந்த 888 போர்ட்டலாக இருக்கட்டும், லயன் கேட்ஸ் போர்ட்டலாக இருக்கட்டும், இதில் நீங்கள் மேனிஃபெஸ்டிகேஷன் பண்ண போகிறீங்க. எந்த மெத்தட் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் பண்ணலாம். இது ரியலா நாட் ரியலான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரையும் ரியல் தான். எப்போ இது ரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அது எழுதி மட்டும் வைக்காமல் ஆக்ஷனாகவும் கன்வெர்ட் பண்ணி அதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ரியல் ஆகும். இது எப்போ நான் நாட் ரியல்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் எழுதிட்டு அடுத்த வருஷம் எனக்கு இது இன்னும் நடக்கலைன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது நாட் ரியல் தான். உங்களுக்கு அதில் ட்ரஸ்ட்டு இருக்கணும், நீங்கள் அதை பிலீவ் பண்ணணும், அண்ட் அதை ஆக்ஷனபிளாகவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் ஆர் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா லெட் மீ நோ இன் கமெண்ட் செக்ஷன். நான் கண்டிப்பாக எல்லாரோட கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணுவேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் மேனிஃபெஸ்டிகேஷன் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு கிராட்டிடியூடும் முக்கியம். ஸோ கிராட்டிடியூடை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. பாய்.